ஏஷியன் சைனீஸ் டிஷ்ஷஸில் யூஸ் பண்ணுற பீன் ஸ்ப்ரவுட் வீட்டிலே எப்படி வளர்க்குறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பச்சை பயிறு ஒரு பவுலில் எடுத்து வாஷ் பண்ணி ஓவர் நைட் சோக் பண்ணிவிடுங்க. சோக்கான பச்சை பயிரை நல்லா ரின்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் ஒரு துணியை விரிச்சிட்டு அதில் ஒரு லேயர் இந்த பச்சை பயிரை போட்டு ஒரு கண்டெய்னரில் சின்ன பவுல் வச்சு அதுக்கு மேலே இந்த சல்லடையை வச்சுருங்க. மேலே ஒரு துணியை வச்சு மூடி லேசாட்டு டைட்டாக கவர் பண்ணாதீங்க. லேசாக ஒரு லிட்டோ பிளேட்டோ வச்சு கவர் பண்ணிடுங்க. இதை ஏதாவது டார்க் கூலான பிளேஸில் வச்சுருங்க. ஒவ்வொரு நாளும் எடுத்து இந்த மாதிரி வாஷ் பண்ணி வைக்கணும். ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்ப்ரவுட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆக ஆரம்பிக்கும். இது ஒரு 3ஆவது நாள், இது 6ஆவது நாள் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இதை ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெறும் அந்த துணியை அப்படியே அந்த சல்லடையிலேருந்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். அதுக்கப்புறமா லேசாக உதறி விட்டிங்கன்னா அதில் ஏதாவது பீன்ஸோட அந்த தோல் இருந்துச்சுன்னா அது எல்லாமே உதிர்ந்துடும். வேரை மட்டும் ஒரு நைஃபை வச்சு மொத்தமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை நூடுல்ஸ், ஸ்டர் ஃப்ரை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது முக்கால்வாசி இந்த கொரியன் சைனீஸ் டிஷ்ஷஸ்லலாம் யூஸ் பண்ணக்கூடிய அந்த லாங்கான பீன் ஸ்ப்ரவுட். இது நம்ம ஊரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். வீட்டிலே வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்தி அண்ட் டேஸ்டி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்தியன் வெரைட்டி ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறது இன்னுமே ஈஸி. அதுக்கும் சேம் ப்ராசஸ் தான். பச்சை பயிரை நல்லா வாஷ் பண்ணி ஓவர் நைட் ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற வச்சிடுங்க. ஊற வச்ச பச்சை பயிரை வடிகட்டி நீங்கள் ஹாட் பாக்ஸ் இல்லைன்னா ஒரு துணியில் கூட கட்டி தொங்க விடலாம். நான் என்ன பண்ணுவேன்னா வடிகட்டிட்டு அதை வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஹாட் பாக்ஸில் வச்சு வெளியே வச்சிடுவேன். 10 ஹவர்ஸ், ஒரு 8 to 10 ஹவர்ஸில் அதுலேருந்து ஸ்ப்ரவுட்ஸ் வந்துடும். நீங்கள் இன்னும் நீளமாக வேணும் அப்படின்னா இன்னொரு நாள் கூட விட்டுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டே. இப்போ நீங்கள் பார்க்குறது செகண்ட் டே. இதை நீங்கள் சாலடு, சூப்பு, வெறும்போல கூட சாப்பிட்லாம்.